நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில அரசியல் களத்தில் 2 கருத்துக்கள் உலாவுது. அது என்ன அப்படின்னா, கருணாநிதியை ஒரு காலத்தில் என்ன சொன்னாரு, இந்த காங்கிரஸ் என்ன நேரு குடும்பத்து சொத்தான்னு கேட்டாரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இவர் பாருங்க, அவர் மகனை இழுத்து விட்டாரு, இப்ப அவரோட பேரை வந்துட்டாரு, அதுக்கடுத்து அவரோட மகன் வருவாங்க. அவர் திமுக கட்சியில ஜனநாயகம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இப்ப என்ன பண்றீங்க, என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. வாரிசு அரசை தூக்கி பிடிக்கிறாங்க கருணாநிதியோட குடும்பம். அதுக்கு ஸ்டாலினும் சளைக்காம பதில் சொல்றாரு. அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் உங்களுடைய கையை கரெக்டா பிடிச்சுக்கிறேன்ப்பா, நீங்களே என்னையே பார்த்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒருத்தெல்லாம் பேசிக்கான அவனை கல்லெடு தெரிய வேணாமடா. ராக சின்ன ஜமீன் நாங்க உதயநிதியாவை நாங்க முதலமைச்சராக்கி பார்த்துருவோம். ஆனா எங்க ஐயா இன்மணிதே நான் முதலமைச்சராகிறத பார்த்துட்டு நான் செத்துறணும். சாவு சாவும்ல செத்த பையல, நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நேற்று வேற பெருமையா பேசுறாரு, எங்களை எல்லாம் நீங்க கருணாநிதி வீட்டு கொத்தடிமையிலும் கூட பேசுங்க, எங்களுக்கு அதுல எந்த வருத்தம் இல்லை. ஆனா அந்த குடும்பம் தான் எங்களுக்கு சரியா வரும், அதுதான் எங்க ஆளணும். ஏண்டா ஓம் பொண்டாட்டி உள்ள உன் குடும்பம் கூட சரியில்லையாடா? அவன் வீட்டுல எப்படி அவங்க ஆத்தால பழம் சோறு போடுறான், பொண்டாட்டி உள்ள சோறு போடுறான், பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுறாங்க. டேய் உன் பொண்டாட்டில உன்னை எப்பறா மதிக்கிறான்? சோறு திங்க வேற என்ன கேக்குறா? ஏண்டா ஏய் ஏண்டா அவன் புள்ளைய பார்த்தா புத்தி வருமாடா? ஏய் ஏண்டா அவங்க அப்பா இருக்கானே, அவங்க அப்பாவா இவனை சொல்றாரு, அப்பா அறிவுமாடா? இப்படி ஒரு அடிமையை, நான் அடிமை என்பதை சொல்லுகிற ஒரு மனிதனை நீ உலகத்துல பார்த்திருக்கியா? இதாண்டா திராவிடம் எழுத்திய பகுத்தறிவு முற்போக்கு. அப்படியே கிளர்ச்சி புரட்சிலாம் அடிமைகளை உருவாக்கியிருக்கான். அவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இங்க பாருங்க பர்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னொரு போட்டு என்ன சொல்றாங்கன்னா, வாரிசு அரசியல் செய்யாத ஏதாவது கட்சி இருக்கா அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். திமுக தரப்புல இருந்து சில பேர் வைக்கிறாங்க. மாப்பி அத கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு, இந்த கவிட்டு ஓடு, அப்படி ஒரு ஓரமா போய் வச்சிட்டு. இந்த ஒட்டுமொத்தத்தையும் கெடுத்தது கருணாநிதி, ஸ்டாலின் கிடையாது, உதயநிதி கிடையாது. இதுக்கு எடுத்து குட்டிச்சோரா ஆக்குனது கருணாநிதி. அது ஏன்னு கேளுங்க, ஏன்னா தன்னுடைய மகனை கொண்டு வரதுக்கு யார் யாரும் தலையாட்டியா இருப்பாங்களோ அவங்க அனுமதிச்சார். அப்ப தலையாட்டியா இருக்கக்கூடிய ஒருத்தன் என்னவா இருப்பான்? பெரிய புத்திசாலியா இருப்பான்? கிடையாது. சுத்தி கோமாளிய வச்சுக்கிட்டா முட்டாள் கூட அறிவாளி மாதிரி தான் தெரியும். அவன் உங்க கட்சிக்கு அடிமையாவோ இல்ல ஒரு குடும்பத்துக்கு அடிமையாவோ இருந்தா அவன் முன்னேற முடியும். எடுத்துக்காட்டுக்கு உதயநிதிக்கு முதலாக ரசிகர் மன்ற ஆரம்பிச்சாரு அன்பில் மகேஷ். அதனாலதான் அவர் இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப எதை நீங்க ஊக்குவிக்கிறீங்க? உங்களுக்கு யாரு அடிமையா இருப்பாங்களோ அவங்க தான் இங்க முன்னேறி வர முடியும். You are selected. You are selected. You are unselected. You are selected. இப்ப சேகர் பாபு இருக்காரு, அவர் என்ன விளையாட்டு இருக்காரு? எம்.கே. ஸ்டாலின் அவரோட மனைவி போனோட சேர்ப்பு தூக்கிட்டு ஓடுறாரு. கரெக்டா இல்லையா? அந்த ஆளுக்கு அமைச்சர்ன்றதே மறந்து போய் அந்த குடும்பத்துக்கு அடிமைன்ற அளவுக்கு வந்துட்டாரு. அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையை எடுக்கிற முதல் ஆள் நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? அப்ப நீங்க யாரை முதலாவது உருவாக்குறீங்க அப்படின்னா அடிமைகளை உருவாக்குறீங்க. இந்த அரசியல்ல யார் வந்து சேர்றாங்க அப்படின்னா இந்த வாரிசு அரசியல் ஏற்றுக்கொண்ட இந்த குடும்பத்துக்கு அடிமையா இருந்தா நம்ம பொழைக்க முடியும் நினைக்கிறாங்க. அந்த ஒட்டு நிஃப்ல உள்ள வந்துடுறான். அப்ரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்ல, பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? அவ புத்திசாலிகளையோ இல்ல தன்னுடைய சுய புத்தியில இருந்து சிந்திச்சு ஏதாவது செயலாக்கம் பண்ணலாம் நினைக்கிற எவனும் இந்த அரசியல்ல வெற்றி பெறவே முடியாது. அப்படி ஒரு அரசியல் கட்சியாவே இதை மாத்திடுறீங்க. அன்பிட் தத்திகள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்க கட்சி நடத்த பாத்தீங்கன்னா ஏதோ திறமைசாலிகள் உள்ள கட்சி உங்களை உதச்சிட்டு போயிடும். கருணாநிதி தான் கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம கீழே இருக்கணும் கொள்ளையடிக்க விட்டாரு. அப்ப கொள்ளையடிக்கிறது தான் ஒரு பெரிய ஸ்கில்லா மாறி போகுது. இந்த நோட்டை விரல்ல மண்ணு படாம எடுக்கணும். அதனாலதான் நீங்க ஒரு பக்கம் அடிமையா இருக்கக்கூடிய சேகர் பாபா விரும்புறீங்க, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி விரும்புறீங்க. கம்பெடுத்து ஆடுவே
வெட்டி சண்டை போடுவேன். செந்தில் பாலாஜி நல்லா கொள்ளையடிப்பாப்ல, அடிச்ச கொள்ளைய தலைமைக்கு பங்கு பிரிச்சு கொடுப்பாப்ல. எனவே அவரை விரும்புது. தியாகி, பொறுமைசாலி, உத்தமே, மகாத்மா அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. யாரு? செந்தில் பாலாஜி. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. ஒருத்தர் ஒட்டுமையா சேகர் பாபு மாதிரி இருந்து அவங்க எங்கெல்லாம் நடக்கிறாங்களோ அந்த மண்ணை கூட எடுத்து தலையில பூசிக்குவான். அந்த அளவுக்கு அடிமையா இருந்து பொழைக்க நினைப்பான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான் மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல, நீங்களே சொல்லுங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க அண்ணாதுரை எங்க நடந்தாரு, என்ன பேசினா ஏதாவது தெரியுமா? அவனுக்கு என்ன இப்ப தெரியும்னா, உதயநிதி வந்துட்டாரு, அதுக்கடுத்து இன்பநிதி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவருக்கு போய் டவுசர் துவச்சு போட்டா நீங்க நம்ம முன்னேறலாம். இவ்வளவு அவனுக்கு புத்தி இருக்கும். 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்தோடு கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சா என்னடா அர்த்தம்? வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. ஆனா அந்த நபருக்கு இங்க முக்கியத்துவம் இல்லாம போச்சு பாருங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? செந்தில் பாலாஜி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த சேகர் பாபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க போயிட்டு பழனிவேல் தியாகராஜன் அவர்களை ஏன் முன்ன கொண்டு வர விருப்பம் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் மைண்ட், அதாவது தன்னோட சுய புத்தியோட கொஞ்சம் வேலை பார்க்கும் நினைக்கிறாரு பாருங்க. அதுவே அந்த கட்சிகளை அவருக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிருச்சு. இந்த திமுகன்ற கட்சி நான் சொல்றேன் இந்த காலகட்டத்திலேயே அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளவுதானா? நான் சம்பாதிச்சு வச்சிருக்க எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தாண்டா வாரிசு. அது ஒரு விஷயமே இல்ல. இன்னைக்கு நாய் பேயிட்ட எல்லாம் காசு இருக்கு. ஆனா இந்த அரசியல், அதிகாரம், பதவி இதெல்லாம் நான் மட்டுமே நினைச்சு உங்ககிட்ட உடனே கொடுத்துட முடியாது. நீயும் கொஞ்சம் வரணும். வேட்டி எடுத்து கட்டு, கட்சி மீட்டிங் வா, நீயா 2 கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போ. அங்க உன்னைய பார்த்து 4 பேர் ஓம் படத்தை போட்டு போஸ்ட் ஓட்டுவான். நாளைக்கு நான் பேச வரிசையா இருக்கும்ல. கூடிய சீக்கிரம் போஸ்டர் ஒட்டுறோம். தெய்வம் பெற்றது தெய்வ மகனேன்னு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.